தேர்ட் ஒன் ஸ்வாப் டூ நம்பர்ஸ். டூ நம்பர்ஸ் ஸ்வாப் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று இந்த மெத்தட் ஏ ஈக்குவல் டு 5 பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் போல டிக்ளேர் பண்ணிட்டோம். அதில் வந்து ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணிட்டாங்க, பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வாப் பண்ணிட்டாங்க. இப்போ பிரிண்ட் ஏ கமா பி கொடுத்துட்டோம்னா அந்த 10,5 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிண்ட் ஆயிடும். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சி இல்லை டெம்ப் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே சி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த சியில் வந்து ஏவோட வேல்யூ 5 இருக்கா. இப்போ இந்த ஏ வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ ஏவோட வேல்யூ வந்து சிக்கு போயிருச்சு. அப்போ இப்போ ஏ வந்து ஃப்ரீயாக தானே இருக்குது, காலியாக தானே இருக்குது. அப்போ இந்த ஏல நான் வந்து பியோட வேல்யூ தூக்கி போடுறேன். பியோட வேல்யூ என்ன இருக்குது, 10 இருக்கா. அப்போ ஏக்கு நம்ம 10 கொண்டு போய் ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போ அதாவது சாரி 10 ஸ்வாப் பண்ணக்கூடாது, பியை வந்து நம்ம மாற்றணும். ஏக்கு வந்து பியோட வேல்யூவை நம்ம ஸ்வாப் பண்ணோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பி வந்து காலியாக இருக்குமா. இப்போ இந்த பிக்கு வந்து பி ஈக்குவல் டு சிக்கு வந்து ஏவோட வேல்யூ போட்டோமா, இந்த சியை இதுக்கு போகணும். இப்போ நல்லா பாருங்க, ஏவோட வேல்யூ சிக்கு போயிடுச்சு. அப்போ சி ஈக்குவல் டு 5ன்னு இருக்கு. அடுத்து ஏல எதுவுமே இல்லை, பியோட வேல்யூ 10 வந்து ஏக்கு போயிடுச்சு. அடுத்து பியில் எதுவுமே இல்லை, பிக்கு வந்து சியோட வேல்யூ என்ன இருக்கு, இந்த 10 5 இருக்கா, 5 வந்து பிக்கு போயிடுச்சு. இப்போ நமக்கு 10,5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்து வந்துடும். இதுதான் இந்த ரெண்டு மெத்தட்.